செயலுக்காக மீட்பின் அந்த பலனினாலே கிடைத்த புத்திர சுவிகாரம் என்ற உறவுக்காக உமக்கு சோஸ்தரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் கூட நீங்கள் எங்களுக்காக சிலுவையிலே பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்து மீட்பை கொடுத்த அந்த நாட்களை நாங்கள் நினைத்து இன்றிலிருந்து சுவாமி எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள, எங்களை தேவனுக்கு என்று எங்களை அர்ப்பணித்து பாதுகாத்து கொள்ள, எங்களையே சோதித்து அறிந்து தேவனுக்கு முன்பாக எங்களை எல்லா காரியங்களிலும் சுவாமி எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்கள் வாழ்க்கையை சுவாமி புதுப்பிக்க இன்னொரு ஆண்டை எங்கள் வாழ்க்கையிலே கொடுத்தீரே, உமக்கு சோஸ்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு இந்த நேரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருங்கள். பாடுகிற பாடல்கள், கேட்கிற வசனங்கள், தகப்பனே, எல்லாம் எங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாய் மாற்றிக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து இதை வழிநடத்திக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். வழிபாட்டிற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த விசேஷித்த திருநாளிலும் கூட சாம்பல் புதன்கிழமை அன்று நம் மத்தியிலே ரெவரண்ட் பாஸ்கர் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். அவரோடு கூட நமக்கு அறிமுகமானவர் தான். ஆனால் ஐயா ரெவரண்ட் பவனிராஜன் அவர்கள் நம் மத்தியிலே வந்திருக்கிறார்கள். கர்த்தரின் நாமத்தினாலே, திருச்சபையின் நாமத்தினாலே அவரை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் கூட அருமை சகோதர சகோதரிகள், இயேசுவின் நாமத்தினாலே இந்த இடத்திலே கூடி வந்து இந்த நாளின் சிறப்பு வழிபாட்டிலே இதனுடைய அர்த்தத்தையும் இந்த நாளுக்குரிய விசேஷித்த தேவனுடைய செயலையும் கூட இன்றிலிருந்து நாம் தொடர்ந்து 40 நாள் வரைக்கும் நடத்த போகின்ற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளிலும் கூட நம் மத்தியிலே ரெவரண்ட் பாஸ்கர் ஐயா அவர்கள் சிறப்பு செய்தியை கொடுக்க இருக்கிறார்கள். ஜப நிலையில் இருந்து நாம் அதை கேட்போம். நாம் நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் எழுந்து நின்று பாமாலையில் 2ஆம் பாமாலையை நாம் பாடுவோம். பாமாலையில் 2ஆம் பாமாலை, உம்மை துதிக்கிறோம் என்ற பாமாலையை பாடுவோம்.
நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் மிடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். வானங்களை ஊடுருவி சென்ற தேவகுமாரனாகிய இயேசு என்ன மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணுகின்ற அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் சமய சகாயம் அருளும் கிருபையை கண்டடைவும் தைரியமாய் கிருபாசனத்திலே சேர கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தடுங்கள், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் மகிமை உண்டதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுதல். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கிறன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரே, நாமத்தினாலே வந்தவர் வருகிறமான ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கண்ணதிலே ஓசன்னா. சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தவரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைகளுக்குள்ளும் எங்கள் வழி நடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நஞ்சில் பொழிந்தவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். அமருவோம். பாவ அறிக்கை செய்வோம். இந்த விசேஷித்த திருநாளிலும் கூட கண்களை மூடி கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை அறிக்கை இடுவோம். இன்று முதல் நாம் உயிர் தெழுந்த திருநாள் வரையிலும் கர்த்தருடைய கிருபையினாலே நம்முடைய சரீரங்களையும் ஆத்துமாக்களையும் நம்முடைய ஆவியையும் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தப்படுத்தி நம்மை சரிப்படுத்துவதற்காக கொடுத்திருக்கிற அருமையான தருணம் அண்டு காலம் இது. ஆகையினாலே இந்த சாம்பல் புதன்கிழமை அன்றிலிருந்து நாம் நம்மை தாமே சோதித்து நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற எல்லா கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியங்களையும் விடுவதற்கு நாம் நம்மை நாமே சோதித்தறிந்து அதிலிருந்து விடுபட்டு கர்த்தருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் வாழ்வதற்கு உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு முன்பாக நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கண்களை மூடி நம்முடைய பாவங்களை கர்த்தருக்கு முன்பாக அறிக்கையிடுவோம். கீர்த்தனையில் 441 கீர்த்தனையை பாடுவோம். மறவேனே
கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை அறிக்க வேண்டுமாக. நாம் ஜெப நிலையோடு இருப்போம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதியும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் நான் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுளுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதரிப்பிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்தருள்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழியிழந்து போனோம். உமது இதயத்தின் யோசனைகளையும் விருப்பங்களையும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தக்காதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தத்தின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளியாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிறுத்தையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேறுதலையும் தந்திருவாளாக. ஆமேன். நாம் எழுந்து நின்று மாறி மாறி 102ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்க கேட்போம். சங்கீதம் 102. இந்நாளுக்குரிய வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் 102 1 கடைசி வரை நாம் மாறி மாறி வாசிக்கடுவோம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் 102வது சங்கீதம் 1 கடைசி வரை நாம் மாறி மாறி வாசிக்கடுவோம். துயரப்படுகிறவன் துக்கத்திலே மூழ்கி கர்த்தரிடத்திலே தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேருவதாக. என் நாட்கள் புகையை போல் ஒழிந்து என் எலும்புகள் ஒரு கொல்லியை போல் எரிவுண்டது. என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோடு ஒட்டி கொள்கிறது.
நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேலே தனித்திருக்கும் குருவி போல இருக்கின்றேன். நீர் என்னை உயர தூக்கி தாழ தள்ளினீர். உமது சினத்திற்கு கடுங்கோபத்திற்கும் உள்ளானேன். நேலை போல் இருக்கிறது, புல்லை போல் உலர்ந்து போகிறேன். என் நாட்கள் சாய்ந்து போகிறது, நேலை போல் இருக்கிறது, புல்லை போல உலர்ந்து போகிறேன். உம்முடைய ஊழியக்காரர் தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையால் வெளிப்படுத்துவார். அப்போது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கும் பூமியில ராஜாக்கள் எல்லோரும் உம்முடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலை ஆக்கவும் சியோனில் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களும் ராஜாக்களும் ஏகமாய் கூடி கொள்கையில் வழியிலே என் பெலனை அவர் ஒடுக்கி என் நாட்களை குறுக பண்ணினார். நீர் அதிலே பூமியை அஸ்திரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியாய் இருக்கிறது. நீரே மாறாதவராய் இருக்கிறீர். உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரிப்பார்கள். அவர்கள் சன்னதி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னேன் என்பதை வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் வாசித்தாயிற்று. பிதா குமாரன் பரிசுத்த ஆவிக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமேன். அமர்வோம். இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்துப்போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையும் நாள் மட்டும் பானையின் செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவன் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில் மாவு செலவழிந்து போகவும் இல்லை, கலத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியிலே விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணுவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றாள். அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி
அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருந்த மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்மா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்மா அவனுள் திரும்பி வந்தது. அவன் பிழைத்தான். அப்பொழுது எலியா பிள்ளை எடுத்து மேல் வீட்டிலிருந்து அவனை கீழ் வீட்டிற்குள் கொண்டு வந்து அவனை அவன் தாயினிடத்தில் கொடுத்து, பார், உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னான். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன் என்றாள். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. இரண்டாம் பாடமாக பிலிப்பருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 1 - 11 வாக்கியங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 11 முடிய. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 11 முடிய. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால், நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்து ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவருக்கொருவர் தங்களில் மேன்மையானவர்களாய் எண்ண கடவீர்கள். அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளே நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையான பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபம் காணப்பட்ட மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூலோகத்தர் பூமியின் கீழுள்ளோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படியாகவும், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளார் என்றார் என்பதே. நம் கீர்த்தனைகளில் 193ஆம் கீர்த்தனையை பாடுவோம். எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே என்று பாடுவோம். எல்லாம்
எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. தந்தை தாயின் அஞ்சனம் பந்தலூர் சீனேரா. தந்தை தாயின் அஞ்சனம் பந்தலூர் சீனேரா. சந்தோடு சகலயோக சம்பூரண பாக்கியமும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. கவலையில்லாரோதலும் கலங்குருள் எஞ்சோதியும். கவலையில்லாரோதலும் கலங்குருள் எஞ்சோதியும். கஷ்ட நோய் பாடுகையிலே கை கொண்ட ஆனந்தமும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. பிதாவுமே போக்கினில் வரேற்றுமே. போதக பிதாவுமே போக்கினில் வரேற்றுமே. ஆதரவு செய்திடும் கூட்டாளியும் என் தோழனும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. அநேகமாபரமும் ஆசியும் சம்பாக்கியமும் அணியலும் ஆபரமும் ஆசியும் சம்பாக்கியமும் இனியாலேயோமே பாக்கியம் பிரியமும் மத்தியாசனும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே.
எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகும் உலகின் துணை இயேசுவே தொல்லை மிகும் உலகின் துணை இயேசுவே. நற்செய்தி நூலுக்காக நாம் எழுந்து நிற்போம். தூய மார்க்கு எழுதிய நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 31 38 வாக்கியங்களை வாசிக்க கேட்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாடம் பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல் கடைசி வரை வாசிக்க கேட்போம். மார்க்கு 8ஆம் அதிகாரம் 31 கடைசி வரை வாசிக்க கேட்போம். அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர் தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். இந்த வார்த்தையை அவர் தாராளமாக சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவர் திரும்பி தம்முடைய சீஷரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷ நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை இரட்சித்து கொள்ளுவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். ஆதலால் விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடும் கூட வரும்போது வெட்கப்படுவார் என்றார். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ படம் வாசித்தாயிற்று. ஆங்கிலத்தில் வாசிக்க கேட்போம். The third reading is taken from Mark chapter 8, verses 31 to 38. And he began to teach them that the Son of Man must suffer many things, and he rejected by the elders and chief priests and scribes, and he killed, and after 3 days rise again. He spoke this word openly, and Peter took him aside and began to rebuke him. But when he had turned around and looked at his disciples, he rebuked Peter, saying, Get behind me, Satan,
For you are not mindful of the things of God, but the things of men. And he had called the people of him with his disciples also. He said to them, whoever describes to come after me, let them deny himself and take up his cross and follow me. For whoever desires to save his life will lose it, but whoever loses his life for my sake and the gospel will save it. For what will it profit a man if he gains the whole world and loses his own soul? Or what will a man give in exchange of his soul? For whoever is ashamed of me and my words in this adulterous and sinful generation, of him the Son of Man also will be ashamed when he comes in the glory of his Father with the holy angels. Here ends the third reading. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. அமர்வோம். நம் மத்தியில் கூட நம்முடைய அன்பு மூத்த போதகர் ரெவரண்ட் பாஸ்கர் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தரின் செய்தியை ஐயா அவர்கள் கொடுப்பார்கள். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத் தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்து வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்து வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. சபையார் உட்காரவும். ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன். அருமையான என் அருமை திருச்சபையின் மக்களே, அருமை போதக பெருமக்களே, உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறேன். எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்து இந்த நாளிலே ஆண்டவருடைய செய்தியை கூறுவதற்கு எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த நம்முடைய போதகர் அம்மா ரெவரண்ட் சுபகீர்த்தனா அவர்களுக்கும், கமிட்டி செக்ரட்டரி, ட்ரெஷனர் மற்ற அங்கத்தினர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2-3 மாதங்களாக நான் நம்முடைய ஆலயத்திற்கு வரவில்லை. மற்ற ஆலயத்திற்கு என்னை அழைத்ததினால் எனக்கு இங்கே வர முடியவில்லை. மற்றும் என்னுடைய சொந்த ஊருக்கு அடிக்கடி போக வேண்டிய சூழ்நிலை. அதன் காரணமாக நான் வர முடியாத நிலை. எனினும் நான்
நம்முடைய திருச்சபையும் நம்முடைய திருச்சபையின் மக்களையும் அந்த மறப்பதில்லை. தவறாமல் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இதே வேளையிலே இன்றைக்கு அருமையான ஒரு நாள், சாம்பல் புதன், ஆஷ் வென்ஸ்டே. சன் டிவியை போட்டேன் காலையில். சன் டிவி சாம்பல் புதன் ஆராதனையை நம்முடைய கத்தோலிக்க திருச்சபைகளை போட்டு காண்பித்தார்கள். என்ன கூட்டன்றீங்க, 1000-2000 பேர் ஒவ்வொரு சபையிலையும் வந்து தமிழ்நாட்டில் இந்த லெந்து காலத்தின் முதல் நாளை மிக மிக பரிசுத்தமாக அவர்கள் அங்கே ஆண்டவரை வணங்கி கொண்டார்கள், ஸ்தோத்தரித்தார்கள். இந்த 40 நாளும் இவ்விதமாக நாங்கள் இருப்போம் என்று உறுதி எடுத்து கொண்டார்கள். அதை பார்த்த உடனே நம்ம சபைக்கு ஜனங்க வருவாங்களான்னு யோசித்தேன். உண்மையாகவே எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்முடைய ஆலயம் நிரம்பி இருக்கிறது. ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உண்மையாகவே கர்த்தரை நாம் மறவாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதில் சந்தேகமில்லை. அதனால் இந்த 40 நாட்கள் நமக்கு மிக மிக பரிசுத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 40 நாட்களையும் எப்படி நாம் கழிக்கின்றோம் என்பதை நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டும். முதலாவதாக யாக்கோபு 3:17 யாராவது படிங்க பார்க்கலாம். ஆண்டவரிடம் என்னத்தை கேட்க வேண்டும் என்பதை அழகாக அந்த 3:17 சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான வசனம், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். சாமிகிட்ட நிறைய கேட்குறோம் இல்லையா? எனக்கு அறிவு கொடு சாமி, எனக்கு பலத்தை கொடு சாமி, சக்தி கொடு சாமி, எனக்கு வியாதி வேணாம் சாமி, என் பிள்ளைய ஆசீர்வதி, பிள்ளை நல்லா படிக்கணும், என்னென்னமோ நம்ம ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இங்கே யாக்கோபு மிக அழகாக நம் எண்ணத்தை முதலாவது கேட்க வேண்டும் என்பதை மிக அற்புதமாக சொல்லியிருக்கிறார். இந்த 40 நாட்களும் நாம் கேட்க வேண்டிய ஜெபம், முதல் ஜெபம், ஆண்டவரே எனக்கு பரம ஞானத்தை தாரும். அறிவு இல்லை, ஞானம் இந்த உலக ஞானம் இல்லை, உலகத்தில் இருக்கிற அனுபவங்களை கேட்க வேணாம், ஒன்றும் வேணாம் சாமி. இந்த விஸ்டம் ஃப்ரம் எபவ், இந்த உலக ஞானம் அல்ல, பரம ஞானத்தை எங்களுக்கு கொடு சுவாமி. எனக்கு கொடு, என் கணவருக்கு கொடு, என் மனைவிக்கு கொடு, என் பிள்ளைக்கு கொடு, என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு இந்த பரம ஞானத்தை கொடும் என்று இந்த 40 நாளும் ஜெபிக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். கண்டிப்பாக வச்சு நம்ம செய்யணும். ஆண்டவரே எனக்கும் என் குடும்பத்துக்கும் பரம ஞானம், விஸ்டம் ஃப்ரம் எபவ் ஆங்கிலத்தில் அழகாக இருக்கிறது. அந்த ஞானத்தை நாம் கேட்போம். அதுதான் இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்கின்ற முதல் ஒரு ஆணையாக கூட சொல்லுகிறேன். பரம ஞானத்திற்காக நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரின் முழங்கால் படியிட்டு நாம் மன்றாடுவோம். இந்த பரம ஞானத்தை சொல்லும்போது அதனுடைய டெஃபினேஷன் யாக்கோபு 3:17 மிக அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப சுத்தமான ஞானம், க்ளீன் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் சாந்தமானது, சமாதானமானது, அமைதியானது, எத்தனை அற்புதமாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்குது பாருங்கள். அந்த ஞானத்தை நாம் தேடுவோம். அந்த ஞானமே ஆண்டவரே எங்களுக்கும் என் குடும்பத்துக்கும் இந்த பரம ஞானத்தை தாரும் சுவாமி, விஸ்டம் ஃப்ரம் எபவ், இதை எங்களுக்கு அருளும் என்று ஒவ்வொரு நாளும் இந்த 40 நாளும் தவறாமல் நாம் ஜெபிக்க ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். ஆண்டவர் தருகின்ற அந்த ஞானத்தை பெற்று இந்த உலகத்திலே வாழ நாம் முற்படுவோம். அதனால் இது ஃபஸ்ட்டு ரிக்வெஸ்ட் உங்களுக்கு. we should ask for the wisdom from above from God. இந்த 40 டேஸில் இதை மறக்க வேண்டாம். இது முதலாவதாக உங்களுக்கு அன்போடு சொல்லிக் கொள்கின்றேன். விஸ்டம் ஃப்ரம் எபவ், பரம ஞானம். என்னென்னமோ நம்ம கேட்போம், தேவையில்லை. பரம ஞானம் ஒன்று இருந்தால் போதும். அதனுடைய டெஃபினேஷனை யாக்கோபு 3:17 மிக அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இன்றைக்கு வாசிக்கேட்ட 3 வேத பகுதிகளும் அற்புதமான வேத பகுதி. சுருக்கமாக சொல்கிறேன். முதலாவதாக சிரமங்கள் மத்தியிலே நாம் ஊழியம் செய்ய வேண்டும். சிரமங்கள் மத்தியிலே
சிலுவையை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். அதுதான் முதல். எலியா தீர்க்கதரிசி சொல்லுகின்ற பொழுது அநேக சிரமம், பசி, பட்டினி, சோறு இல்லை, ஒன்றுமே இல்லை. இதன் மத்தியிலே அவர் ஊழியத்தை தொடர்ந்தார். ஒருபோதும் ஆண்டவர் அவரை கைவிடுவதில்லை. அவருக்கு ஆண்டவர் உணவை, அந்த விதவியின் சாரிபாத் விதவியின் மூலமாக உணவை கொடுத்தார். அநேக அற்புதங்களை அங்கே காண்கிறோம். அதை பற்றி நிறைய பேசலாம். அதனால் சிரமங்கள் மத்தி கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஊழியத்தை எடுத்தீங்கன்னா, பாஸ்டர் கமிட்டி செக்ரட்டரியாக இருக்கட்டும், ட்ரெஷரராக இருக்கட்டும், கமிட்டி அங்கத்தினராக இருக்கட்டும், நல்ல கிறிஸ்தவராக நீங்கள் வாழ வேண்டும்னா கண்டிப்பாக நமக்கு சிரமங்கள் இருக்கும். அதுதான் எலியாவினுடைய வாழ்க்கையிலே பார்க்குறோம். இப்போ நானும் ரிட்டையர்ட் ஆகிட்டு கூட இருக்கலாம், ஆனாலும் கூட எனக்கு சிரமங்கள் உண்டு. ஆண்டவருடைய ஊழியத்தை உண்மையாக செய்ய வேண்டும் என்று வெளியே சென்றால் எத்தனையோ சிரமங்கள், அவமானங்கள் நிறைய வருது. ஆனாலும் இவைகளின் மத்தியிலே ஆண்டவருடைய ஊழியத்தை, ஆண்டவருடைய வேத வசனத்தை உலகிற்கு அறிவிக்க வேண்டும் நீங்கள் என்பது தான் முதலாக இந்த சிலுவை நாட்களிலே, சிலுவையை தியானிக்கின்ற நாட்களிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற முதல் காரியம். அதனால் இதுதான் அதன் முதல் காரியம். நீங்கள் சிரமங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய சிலுவையை நோக்கி செல்ல வேண்டும். இதுதான் ஃபஸ்ட்டு. உங்களுக்கு தெரியும், எத்தனை தடவை கேட்டிருப்போம். அதனால் சிரமங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய சிலுவையை நோக்கி நாம் செல்வோம் என்ற உறுதியோடு உலகிற்கு செல்ல உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். அடுத்ததாக பிலிப்பியரில் ரொம்ப அழகான வசனங்களை படித்தோம். அதில் அவமானங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். அவமானம் கண்டிப்பாக இன்சல்ட் வரும். ஆண்டவருடைய ஊழியத்தை எடுத்து செஞ்சு பாருங்கள். சும்மா சின்ன விஷயம் சொல்கிறேன். பிள்ளைங்க பாட்டு அழகாக பாடுதுங்க, அதையே எவ்வளோ இன்சல்ட் பண்ணுவாருங்க யாருக்கும் தெரியாது. என்ன நான் அங்கே தப்பு பண்ணிட்டேன். ஆர்கன் வாசிக்கிறது நல்லா தான் போடுவார், ஏதாவது ஒன்று சொல்லி நம்ம இன்சல்ட் பண்ணுவோம். சின்ன சின்ன ஊழியத்தில் கூட இல்லையா, ஆண்டவருடைய ஊழியத்து செக்ரட்டரியை ஏதாவது பண்ணிட்டா அவரை பற்றி குறை சொல்லுவோம். அதனால் ஆண்டவருடைய ஊழியத்தை எடுத்து நாம் செய்கின்ற பொழுது கண்டிப்பாக அவமானங்கள் வரும். அந்த அவமானங்கள் மத்தியிலே நீங்கள் ஆண்டவருடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு முன்னே செல்ல வேண்டும். அதுதான் இந்த 40 நாட்களிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். அதனால் முதல்ல சொன்ன சிரமங்கள் மத்தியிலே சிலுவையை ஏற்றுக்கொள்ளுங்கள், சிலுவைக்காக நீங்கள் ஊழியம் செய்யுங்கள். ரெண்டாவதாக அவமானங்களின் மத்தியிலே ஆண்டவரை பாருங்கள், 2 கையிலையும் ஆணி காரி தூப்புறான். என்ன தப்பு பண்ணார் நம்ம அப்போ? ஏசாமி என்ன தப்பு பண்ணார்? உங்களையும் என்னையும் ரட்சிக்க வேண்டும், தன் ஜீவனை கொடுத்து நம்முடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும். அந்த ஆண்டவருக்கு எவ்வளோ பெரிய அவமானம் பாருங்கள், காரி துப்புறாங்க அவர். இந்த உலகத்தின் ராஜாவையே எவ்வளோ பெரிய அவமானம். அதனால் அவமானங்களின் மத்தியிலே சிலுவையை நாம் எடுத்துக்கொண்டு ஆண்டவருடைய ஊழியம் செய்ய வேண்டும். மூன்றாவதாக அநீதிகளின் மத்தியிலே, நீதியாக அவனு சொல்ல மாட்டான். நமக்கு என்ன சாபந்தான் கொடுப்பான். இது எங்கே போய் சாக போதுன்னுவான் நம்மளை பார்த்து. ஆண்டோடைய ஊழியத்தை செய்ய சாமி என்ன பண்ணார்? அநீதி தான். அவர் பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் இருக்கான்னு சொல்கிறாரு. அப்போ கூட என்ன சாவட்டும், குரிசுபையும் சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்ன மாதிரி நீதி கொடுக்குறாங்க பாருங்கள், என்ன மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க பாருங்கள். சபை சுற்றி இருக்கிற மக்களே அவரை பார்த்து மார்க்கு சுவிசேஷனை தான் நான் படிக்க கேட்ட 8ஆம் அதிகாரத்திலே அதான் காண்கிறோம். தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொள்வதுதான் என் பின்னே வர முடியும். தன் ஜீவனை இழக்கிறவன் தான் ஆண்டவருக்கு பின்னே செல்ல முடியும். அதை தான் மார்க் 8ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்க கேட்டோம். என் அருமை திருச்சபையின் மக்களே, இந்த 3 காரியத்தையும் மறக்காதீங்க. ஆண்டவருடைய ஊழியத்தில் உண்மையோடு இருக்கணும். நல்ல கணவனாக, நல்ல மனைவியாக, நல்ல பிள்ளையாக, நல்ல ஊழியனாக, நல்ல செக்ரட்டரியாக, ட்ரெஷராக இருக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக சிரமங்கள் உங்களுக்கு உண்டு, அவமானங்கள் உண்டு, அநீதிகள் உண்டு. அதுதான் இன்றைக்கி நாம் தெரிந்து கொண்ட 40 நாட்களிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். மூன்றாவதாக கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். இந்த 40 நாட்களிலும் நம்ம லெந்து காலங்களை மிக மிக பயபக்தியாக நாம் செலவழிக்க வேண்டும். முதலாவதாக 3 காரியங்கள் உங்கள் மனத்தில் இருக்கணும். 3 காரியம் ஞாபகம் வச்சுங்க. 1 ப்ரேயர், ஜெபம். முக்கியமாக ஜெபம் மிக மிக முக்கியம். ரெண்டாவதாக ஃபாஸ்டிங், உபவாசம். ரெண்டாவது உபவாசம். மூன்றாவது ஆர்ம்ஸ் கிவிங், மற்றவர்களுக்கு உதவி செய்தல். அதனால் என்னென்ன? ஜெபம், உபவாசம், பிறருக்கு கொடுத்தல்.
இந்த 3 ஞாபகம் வச்சுக்கணும். இங்கிலீஷில் சொல்கிறேன், ப்ரேயர், ஃபாஸ்டிங் அண்ட் கிவிங். வேறு ஒன்று ரொம்ப சிம்பிள், ப்ரேயர், ஃபாஸ்டிங் அண்ட் கிவிங். இந்த 40 நாட்களிலும் ஜபம் தான் நம்ம பாதுகாக்கும். ஜபத்திலே தரித்திருங்கள், ப்ரேயர். அதான் நம்ம வேதத்தை படிக்கின்ற பொழுது ஏசாமிக்கு கோபம் வந்துருச்சு. அந்த காலத்தில் ஒரு வாழ்ந்த காலத்தில் எப்படி ஜெபம் பண்ணுவானுங்க தெரியுமா? போய் ரோட்டில் நின்றுக்குவான், மாரில் அடிச்சுக்குவான், ஓ சாமி சாமின்னு கத்துவான், எல்லாரும் பார்க்கணுமா ஜெபம் பண்ணுறாங்கன்னு. அந்த மாதிரி ஜெபம் நம்ம பண்ணக்கூடாது. என்ன சொல்கிறாரு? வீட்டுக்கு போய் கதவை மூடிக்கிட்டு முழங்கால் போட்டு அமைதியாக ஜெபம் செய்யுங்கள். எத்தனை அற்புதமான ஆண்டவர் நம்ம ஆண்டவர் பாருங்க. அமைதியான ஒரு ஜெபத்தை பண்ணுங்கள் என்று என் அப்பன் ஏசாமி சொல்கிறார். அதுதான் ஜெபம். சும்மா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நல்ல ரொம்ப அழகான தமிழ்லையோ அழகான இங்கிலீஷ்லேயோ மற்றவங்க நம்மளை அப்ரிஷியேட் பண்ணணும், நம்மளை பெருமையாக பேசணுன்ற ஜெபம் கிடையாது. அப்படிப்பட்ட ஜெபம் இல்லை, சத்தமான ஜெபம் இல்லை. அமைதியாக ஆண்டவரை நோக்கி மனதிலே நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்யுங்கள் என்று சொல்கின்றார். அதுதான் முக்கியமாக இந்த நாட்களிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம். அடுத்ததாக ஃபாஸ்டிங், உபவாசம். உபவாசம் கூட என்ன பண்ணுறோம் தெரியுமா? நான் மூஞ்சி சரியாக எண்ணெய் தடவ மாட்டோம், உட்காந்துக்கிட்டு ஐயோ இன்னைக்கு நான் உபவாசம் சாப்பிடல, டயர்டாக இருக்குது, தலை சுற்றுது, அப்படி சொல்லக்கூடாது. சாமி அப்படி சொல்லலை. நிறைய பேர் நம்ம கூட அப்படி தான் சொல்கிறோம். அதனால் ஆண்டவர் அது அந்த உபவாசம் 2 நாளில் பண்ணுவாங்களாம், திங்கக்கிழமை வியாழக்கிழமை. அந்த மாதிரி ஜெபம் பண்ணுவாங்களாம். இன்றைக்கும் நடக்குது. என்ன பண்ணுவாங்க, உபவாசம்னா அவன் அப்படியே உபவாசம் பண்ணுறதுக்கு அப்படியே தடுமாறி சோறு இல்லாமல் நடக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு நான் உபவாசம் பண்ணுறேன்னு உலகெல்லாம் தெரியணுமா? அந்த மாதிரி இல்லாமல் உபவாசம் நல்லா கூட சாப்பிடுங்க, வேணான்னு சொல்ல, நல்லா சாப்பிடலாம். ஃபாஸ்டிங் இன் சின், அதுதான் முன்னாடி. உபவாசம் என்பது பாவத்தில் செய்யாமல் இருப்பது தான் உபவாசம். சாப்பிடாம இருக்க முடிஞ்சா அதை அந்த காசை எடுத்து யாருக்காவது உதவி பண்ணணும். சும்மா அதை வாங்கி சேர்த்து வைக்கிறதுக்கு இல்லை, உணவு வாங்கிறதுக்கு இல்லை. அதனால் அந்த காசை எடுத்து ஒருத்தருக்கு உதவி இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் உபவாசம். முதலாவது நான் எப்போதும் யோசிப்பது ஃபாஸ்டிங் இன் சின், பாவத்திலிருந்து விடுதலை. அந்த பாவம் செய்யாமல் இருக்க முயற்சி செய்யணும். சாப்பிட்டாலும் சாப்பிடுங்க, பிரியாணி கூட சாப்பிடுங்க, வேணான்னு சொல்ல. ஆனால் பாவம் செய்யாமல் இருக்க முயற்சி செய்வோம். அதுதான் உண்மையான ஃபாஸ்டிங். அதனால் ஜெபம் சொன்னேன். அடுத்ததாக உபவாசம். 3வது என்ன? கேட்கல. கிவிங், உதவி செய்தல். பிறருக்கு உதவி செய்யணும். அந்த உதவி செய்கிறது கூட நம்ம எல்லாம் ஏசாமி சொல்கிறார், ரொம்ப நல்லா சொல்கிறார். ஆனால் நம்ம இன்றைக்கி கூட உதவி செய்கிறதுன்னா கோயிலில் ஓப்பனாக சொல்கிறேன். நான் அன்றைக்கி கூட ஒரு நாள் சொல்லிட்டேன், நான் இது செய்கிறேன் அப்படின்னு. அதில் ஒரு பெருமை எனக்கு இல்லையா? அப்படிப்பட்ட உதவியை ஆண்டவர் சொல்லவில்லை. ஆண்டவர் அப்படி சொல்லவில்லை. யாருக்கு ஒன்று வலது கை இடது கைக்கு தெரியாமல் நீ வலது கையால் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். எவ்வளோ அற்புதமாக என் அப்பன் சொல்லியிருக்கார் பாருங்க. அதனால் உனக்கே தெரியக்கூடாது, மற்றவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அது பெருமையாக செய்யாதீர்கள். கோயிலில் கொடுக்குறத அனௌன்ஸ் பண்ணுறது கூட எனக்கு விரும்புறதில்லை. நம்ம அனௌன்ஸ் பண்ணுறோம், அப்போ தான் இன்னொருத்தவங்க கொடுப்பாங்கன்னு. அதனால் உதவி செய்தல், மற்றவர்களுக்கு உதவி செய்தல் என்பது யாருக்கும் தெரியக்கூடாது. அதை தெரியாமல் ஏழை எளிய மக்களுக்கு, ஒன்றுமில்லாத மக்களுக்கு, உணவு இல்லாத மக்களுக்கு, சோறு இல்லாத மக்களுக்கு, கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். இதுதான் அந்த 40 நாட்களிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடங்கள். அதனால் மீண்டும் சொல்கிறேன், ஜெபம், உபவாசம், கொடுத்தல், ஆண்டவர் தர்மம் செய்தல்னு சொல்லலாம். ஆர்ம்ஸ் கிவிங்னா தர்மம் செய்தல். அதனால் பிறருக்கு கொடுப்போம். ஆண்டவர் எப்படி எதிர்பார்க்கிறாரோ அவ்விதமாக. எனக்கு ஒன்றுமே இல்லையா, நானே கையை ஏந்திட்டு இருக்கேனேன்னு இல்லை. நம்ம கண்டிப்பாக 2 கொடுத்தா உனக்கு கொடு, ஏதாவது ஒன்று இருந்தால் உனக்கு கொடு, உன்னால் கூட முடியும் இல்லையா? ஒன்றுமே இல்லாதவங்க கூட ஒருத்தருக்கு உதவி செய்ய முடியும். அவ்விதமாக செய்வதற்கு நாம் முற்படுவோம். இந்த 40 நாட்களை நாம் ஆண்டவருக்கென்று நன்மையே அர்ப்பணித்து இந்த நாட்களை நாம் கழிப்போம். முதலாவது நான் சொன்னது பரமஞானம், அதுதான் விஸ்டம் ஃப்ரம் எபோவ். மறந்துடாதீங்க, யாக்கோபு 3:17. ஆண்டவரே இதனெல்லாம் செய்யணும்னா அந்த பரம ஞானம் இருந்தால்தான் செய்ய முடியும். அப்பழுக்கற்ற எந்த தீவினை இல்லாத சமாதானமும் சந்தோஷமும் நிரம்பிய அந்த ஞானம், மற்றவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காத அந்த ஞானத்தை ஆண்டவரே
கொடும் என்று நீங்கள் கேட்பீர்களானால் யாக்கோபு 3:17 சொன்னவண்ணமாக நமக்கு ஆண்டவர் இவைகள் எல்லாவற்றையும் நமக்கு சகிக்கின்ற தன்மையை கொடுப்பார். அவ்விதமாகவே நான் சொன்ன இந்த 3 காரியங்களையும் நாம் சிறப்பாக செய்ய முடியும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 40 நாட்களை நல்ல முறையிலே நாங்கள் செலவழிக்க எங்களுக்கு ஆண்டவரே பரத்திலிருந்து அந்த ஞானத்தை தாரோம் சுவாமி. அந்த பரத்தின் ஞானம் எத்தனை பெருமை, மிக விலை மதிப்பில்லாத ஞானம் ராஜா. அழுக்கில்லாத ஞானம், சுத்தமான ஞானம், சமாதானத்தை கொண்டு வருகிற ஞானம், எல்லோருக்கும் சந்தோஷத்தை தருகின்ற ஞானம். தேவரீர் அந்த ஞானத்தை எங்களுக்கு தாரும் ராஜா. அதை பெற்றுக்கொண்டு இந்த 40 நாட்களையும் நாங்கள் ஜெபத்தோடும் உபவாசத்தோடும் மற்றவர்களுக்கு கொடுப்பதிலையும் செலவழிக்க கிருபை செய்யும். ஆம் ராஜா, உம்முடைய வல்லமை எங்களோடு இருக்குது. எங்களை வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். எங்கள் திருச்சபையின் மக்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவியினால் நிரப்பும் ராஜா. நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்பும். உம்முடைய வல்லமை எங்களோடு சூழ்ந்து கொண்டிருக்கட்டும். இயேசுவின் மூலம் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். சிறப்பான செய்தியை நாம் கேட்டோம். சுருக்கமாக இருந்தால் கூட ஆழமான சத்தியங்களை இந்த 40 நாட்கள் நாம் எப்படியாக வாழ வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை எப்படியாக தேவனுக்கு முன்பாக சமர்ப்பிக்க வேண்டும் என்ற தெளிவான ஒரு போதகத்தை ஐயா அவர்கள் கொடுத்தார்கள். திருச்சபையின் சார்பாக ஐயா அவர்களுக்கு நன்றி செலுத்திக் கொள்கின்றேன். நாம் எழுந்து நின்று நம்முடைய விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கையிடுவோம். அறிக்கையிட்ட பிறகு நாம் விளம்பரங்களை நாம் கேட்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாத்தில் உட்பொழுந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறை உண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து மரித்தோரையும் மாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். அமருவோம். திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய விளம்பரங்கள். இந்த உபவாச நாட்களின் முன்னிட்டு இந்த சாமல் புதுங்கிழமை தேவன் நமக்கு இந்த வருடத்திலே அனுகிரகம் செய்திருக்கிறார். இந்த சாமல் புதன் அன்று இன்னிலிருந்து 40 நாட்களாக உபவாசங்களாய் இருந்து கர்த்தருக்குள்ளே நம்மை நாமே அர்ப்பணிப்போம். 7 வாரங்கள் இந்த உபவாசங்களை நாம் அனுசரிப்போம். இந்த 7 வாரத்திலே தேவனுடைய வார்த்தைகளை கொடுப்பவர்கள் ஒவ்வொருவரும் வருகிறார்கள். அவர்களுடைய பெயர்களை ஞாயிற்றுக்கிழமை அன்று நான் தெரிவிக்கின்றேன். யார் யார் எந்த நாட்கள் வருகிறார்கள் என்று நான் தெரிவிக்கின்றேன். இன்றைய தினம் இந்த உபவாச நாட்களை படித்து நமக்கு அருள் புரிந்த நம்முடைய ஆயர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு சபையின் சார்பாக, கமிட்டியின் சார்பாகவும் பிள்ளைகளின் சார்பாகவும் அவருக்கு நன்றியும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துகின்றோம். அதேபோல் நம்முடைய ஆயர் நம் மத்தியிலே வருஷத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ வருகின்றார். பவானி ராஜா ஐயா அவர்கள் நம்மளோடு பகிர்ந்து கொண்டு இந்த திருச்சபை மேசிய திருச்சபையோடு இணைந்து நம்முடைய ஆயர் பாஸ்கர் ஐயாவோடு சேர்ந்து நம் மத்தியிலே வந்து நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். அவருக்கும் சபையின் சார்பாகவும் கமிட்டியின் சார்பாகவும் நன்றியும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துகின்றோம். அதேபோல் நம்முடைய சார்லஸ் ஐயாவுக்கும் சபையின் சார்பாகவும் கமிட்டியின் சார்பாகவும் வழிபடுகிறேன். அவர் நம்முடைய குடும்பத்தார். நம்முடைய சார்லஸ் ஐயா நம்ம இனத்தார். நம்மோடு பகிர்ந்து கொண்டு தேவனுடைய வசனங்களை போதிக்கவும் நம்மை ஆசீர்வதிக்கவும் அவர் பகிர்ந்து கொடுத்து நம் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். அதனால் அவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும். அதேபோல் பர்னபாஸ் திருச்சபையிலிருந்து நம்முடைய ஐயா இன்பராஜ் ஐயா அவர்கள் ஜெயிகரன் நம் மத்தியிலே வந்திருக்கின்றார்.
அவருக்கும் சபையின் சார்பாகவும் கமிட்டியின் சார்பாகவும் நன்றியும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துகின்றோம். மிஸ்டர் இன்பராஜ் அண்ணனுக்கு வணக்கத்தை தெரிவிக்கின்றோம். நம்முடைய மத்தியிலே இன்பராஜ் ஐயா அவர்கள் பெரியவர் மூத்தவராக வந்திருக்கின்றார். அவரும் நம் மத்தியிலே எப்பொழுதும் பகிர்ந்து கொள்கிறார். இன்னும் புதிதாக வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இந்த உபவாச கூட்டத்திலே கலந்து கொண்டவர்கள் அனைவருக்கும், திருச்சபை அனைவருக்கும் சபையின் சார்பாக உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றியும் கமிட்டியின் சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதே போல உபவாச நாட்களை நீங்கள் அனுசரிக்க வேண்டும். வியாழக்கிழமை வேழன் அன்று இந்த எல்லா சபைகளிலும் வெள்ளி அன்று நடத்தப்படுகிறது. இவங்க நம்ம திருச்சபை வந்து காலை 7 மணி அளவிலே ஆராதனை நடத்தப்படுகிறது. அதே போல் மாலை 6:30 மணி அளவிலே நம்முடைய திருச்சபையிலே உபவாச கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. அதிலே நீங்கள் எல்லோரும் இதே உபவாச கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு வருடம் இந்த உபவாச கூட்டத்தினுடைய காணிக்கைகள் சேகரிக்க கென்னடி அவர்கள் உண்டிகளை கொடுத்தார்கள். கென்னடி குடும்பத்தார் உண்டி கொடுத்தார். எல்லாருக்கும் ஒரு உண்டியை கொடுத்தோம். அதிலே நிறைய சேகரித்து கர்த்தருக்கென்று நீங்கள் அர்ப்பணித்து அதை நாங்கள் பகிர்ந்து கொண்டு மற்ற ஏழைகளுக்கு ஒரு துணிமணிகள் எடுக்கவும் மற்ற எல்லா காரியங்களையும் நிறைவேற்ற செய்ய அந்த வருடத்திலே சரிப்படுத்தினோம். இப்பொழுது வருகிற வாரத்திலே கவர்களை வைக்கப் போகிறோம். அந்த கவர்களை கொண்டு போய் நீங்கள் வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த 40 நாட்கள் உபவாசிக்கும் பொழுது அந்த தினம் உபவாசத்தின் செலவு எவ்வளோ இருக்குதோ அதை நீங்கள் அங்கே வைத்து அந்த காணிக்கைகளை சேகரித்து ஈஸ்டர் அன்று எங்களை மத்தியிலே கொண்டு வந்து சேர்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது இந்த ஈஸ்டருடைய தினத்தை நாம் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் அன்று தெரிவிக்கப்படுகிறது. அதை எல்லோரும் சேர்ந்து இந்த வேழன் நிச்சயமாக இந்த உபவாச கூட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும். இதுதான் முக்கியமான ஆராதனை. இந்த ஆராதனையிலே நீங்கள் குறைப்பட்டு போகக்கூடாது. இன்னும் அதிகமாக சேகரிக்கணும். இன்னும் பக்கத்திலும் உங்கள் முன்னால் வீட்டிலும் பின்னால் இருக்கிறவர்களையும் பக்கத்திலும் எல்லாரையும் நீங்கள் கொண்டு வர வேண்டும். எல்லா கிறிஸ்தவ பிள்ளைகள் ஒவ்வொரு சபைக்கு அவருடைய இனத்தார் ஜனத்தார் எல்லோரையும் கொண்டு வந்து தேவனுடைய வசனங்களை பகிர்ந்து கொள்வார்கள். தயவுசெய்து இதை நீங்கள் மனதில் வைத்து இந்த சபையில் நீங்கள் வந்து நீங்கள் அனுசரிக்க வேண்டும். கர்த்தர்தாம் நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார். இந்த சபையை பெருக பண்ணுவார். இன்னும் உற்சாகப்படுத்துவார், ஊக்கப்படுத்துவார். ஜபத்திலே ஆழ்ந்து இருப்போம். வெள்ளிக்கிழமை அன்று தாய்மறிகளின் கூட்டம் சபையிலே நடத்தப்படுகிறது. தயவுசெய்து தாய்மார்கள் உபவாசத்திலே வந்து கலந்து கொண்டு தாய்மார்கள் இந்த ஆராதனையில் பங்கு பெற்று உபவாசிக்க வேண்டும். கர்த்தரின் சபைக்காகவும் நம்முடைய தேசத்துக்காகவும் நம்முடைய சபையார் அனைவருக்காகவும் நீங்கள் இதை செய்ய வேண்டும். நம்முடைய சபையிலே சேர்ந்த ரஞ்சித் சைலா, ரஞ்சித் என்பவர் நம்முடைய சபையைச் சேர்ந்தவர். நம்முடைய சபையிலே மெம்பர்ஷிப்பாக இருந்தவர். கடந்த வாரம் நான் அனௌன்ஸ்மெண்ட் செய்தேன். ரொம்ப சீரியஸாக பூபால் அவர்கள் ரொம்ப சீரியஸாக இருக்கின்றார்கள் என்று அவர்களுக்காக ஜெபிக்கும்படி ஐயாவிடம் கேட்டுக்கொண்டேன். ஜெபித்தார்கள். அவர் தேவனுக்குள்ளே நித்திரை அடைந்திருக்கிறார். நேற்று தினம் நித்திரை அடைந்து இன்று அடக்கம் பண்ணப்பட்டது கேஜிஎஃப்பில். அது ரஞ்சித் அவருடைய மகன்தான் ரஞ்சித். அவன் நம்முடைய சபையைச் சேர்ந்தவன். அவர் மருமகள் சைலா, மனைவி சைலா இருவரும் சேர்ந்து அவர்களுக்காக நீங்கள் ஒரு நிமிடம் நின்று மௌனம் செலுத்தும்படி உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா அவர்களுக்கு இதை செய்யும்படி அந்த ஒரு மௌனம் அவர்களுக்காக நீங்கள் நின்று. என்னுடைய தாய் உடல் சரியில்லாமல் சீரியஸாகத்தான் இருக்கின்றார்கள். இன்னும் அவர்கள் சர்ச்சிலிருந்து ஹாஸ்பிட்டலிருந்து கொண்டு வரப்படவில்லை. இன்னும் டாக்டர்ஸ் அந்த நோய் இந்த நோய் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதை மறுபடியும் நாளை விட்டு 4வது நாளுக்கு தான் தெரியும். என் தாய்க்காக சோபிதம் அவருக்காக நீங்கள் எல்லோரும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இன்று தினம் முதலாக நம்முடைய சபையில் எப்பொழுதும் வேதமேரி அம்மா, வேதக்கண் மேரி அம்மா அவர்கள் பன் முதலாக கொடுப்பார்கள். இந்த வாரத்திலே முதலாக இந்த உபாச நாட்களிலே முதலாக நம்முடைய வேதமேரி அம்மா பன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லோரும் பகிர்ந்து கொண்டு ஒவ்வொன்றும் ஒரு பன் எடுத்து கொண்டு போகும்படி கேட்டுக்கொள்கிறோம். மறுபடியுமாக இன்று காணிக்கை எடுப்பவர்கள் கேடி மகள் இருவரும் சேர்ந்து காணிக்கை எடுப்பார்கள்.
நம்முடைய காணிக்கைகளை கர்த்தருக்கு படைக்கலாம். எழுந்து நின்று கீர்த்தனையில் 173ஆம் பாடலை பாடுவோம். வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கீரும் என்ற பாடலை பாட 173ஆம் பாடல். உத்தமனே வாருமையா ஒளி மங்கி இருளாச்சே உத்தமனே வாருமையா கலித்திரவே காத்திருப்போம் கலித்திரவே காத்திருப்போம் காதலனே கருணை செய்வார் காதலனே கருணை செய்வார் நான் இருப்பேன் நடுவில் நின்றால் நாயகம் நமஸ்கரிக்க நான் இருப்பேன் நடுவில் நின்றால் நாயகம் நாமம் நமஸ்கரிக்க தாமரமே தயக்குரிய தாமரமே தயக்குரிய தாமரனே நலம் தருவாய் தாமரனே நலம் தருவாய் உந்தன் மனை திருச்சபையே உலகமெங்கும் வளர்த்திடுவார் உந்தன் மனை திருச்சபையே உலகமெங்கும் வளர்த்திடுவார் பாதமர பரிகரித்து பாதமர பரிகரித்து பாக்கியமளித்து ஆண்டருள்வார் பாக்கியமளித்து ஆண்டருள்வார் வாரும் ஐயா பூதகரே வந்தமிடம் தங்கீரும் வாரும் ஐயா பூதகரே வந்தமிடம் தங்கீரும் சேருமையா பந்தியில் சேருமையா பந்தியில் சிறியவராம் எங்களிடம் சிறியவராம் எங்களிடம் நிறைவு ஜபத்தை ஆசீர்வாதத்தை ரெவரண்ட் பவனி ராஜா ஐயா அவர்கள் கொடுப்பார்கள். தயவு செய்து சுகவீனமாய் இருக்கிற லாசர் ஐயா அவருடைய தாயாருக்காகவும் சகோதரர் ரஞ்சிதா அவர்களுக்காகவும் கூட ஜெபிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதோடு திருச்சபையிலே யாராவது சுகவீனமாக இருந்தால் அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாய்
கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம். நின்றவனமாகவே சுகவீனமாக இருக்கின்ற மக்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். குறிப்பாக நம்முடைய செயலாளருடைய தாயாருக்காக ஜெபிப்போம். அம்மா வயதான கால் 90 வயது இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலேயே கடினமான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவளுக்கு சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிட்டு ஆண்டவருடைய சக்தியும் பலத்தையும் தாரும் ராஜா. அவளுக்கு நல்ல திடகார்த்தியமான உலகை தந்து வழி நடத்தும். மற்றும் நம்முடைய திருச்சபை சார்ந்த பிள்ளைகள் யார் யார் சுகவீனமாக இருக்கிறார்களோ அனைவருக்கும் சுகத்தையும் பலத்தையும் சக்தியும் தரும். கஷ்டத்தில் வேதனையில் துயரங்கள் இருக்கின்ற அத்தனை மக்களுக்கும் நீர் சுகத்தை பலத்தை தந்து நன்மையினால் நிரப்பி அவளை காத்தருள உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கரம் எங்களோடும் எங்கள் திருச்சபையோடும் இருக்கட்டும். தொடர்ந்து ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, மீண்டுமாக நம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் வருகிறோம் சுவாமி. விசேஷமாக இந்த விசேஷத்த நாளிலே உம்முடைய அடியவர்களாக நாங்கள் இந்த திருச்சபையிலே கூடி உபவாச நாட்களில் துவக்க நாளான சாம்பல் புதனிலே உம்மை பற்றி சிந்திக்கவும் கிருபையாய் போதகர் மூலமாய் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை நீர் கேட்டிருக்கிறீர். விசேஷமாக வியாதியஸ்தர்களுக்காக நாங்கள் ஜெபங்களை நீர் கேட்டிருக்கிறீர். அது பதில் அளிப்பீர் என்று நான் விசுவாசிக்கிறோம் சுவாமி. வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஆசீர்வதியும், பெரியோரையும் சிறியோரையும் பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளை அனைவரையும் ஆசீர்வதிக்கும் வேண்டுமாயும் சபையினுடைய போதகர் அம்மா அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, ஊழியர்களுக்காக, மூப்பர்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, ஊழியர்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, அவருடைய எதிர்காலத்திற்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த ஆராதனை முழுவதும் உடைய சமூகம் இருந்ததற்காக நன்றி. தொடர்ந்து இந்த ஆராதனைக்காக இந்த நெஞ்சு காலங்களிலே உடைய சமூகம் நாங்கள் பிரசங்கத்திலே கேட்டது போல ஜெபம் செய்வோம், உபவாசம் செய்வோம், சாரிட்டி செய்வோம். கிருபை தர வேண்டுமாய் கெஞ்சுகிறேன். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாக கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் சமாதானமும் சந்தோஷம் நம் அனைவரோடும் இன்றும் வருங்காலங்களிலிருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரம் மறவாதே. ஆமேன். நிறைவு பாடலை பாடுவோம்.
நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த 40 நாட்களை எங்களுக்கு தயவாக தந்திருக்கிறீர். இந்த சாம்பல் புதன் என்றால் எங்களை நாங்கள் எரித்து கொள்ள வேண்டும். எரிக்க வேண்டும் என்றால் ஜெபிக்க வேண்டும், உபவாசம் இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்படிதான் நாங்கள் எங்களை எரித்து கொள்ள வேண்டும். எரித்து கொண்டு நாங்கள் சாம்பலாகி நாங்கள் உம்மண்டை வர உதவி செய்யும் ஐயா. இந்த நாட்களிலே தவறாமல் உம்மை நோக்கி பரம ஞானத்தை கேட்டு அதை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு வகை தாரும் ராஜா. உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். பரம ஞானத்தை நாங்கள் ஏங்கி உம்மிடம் மன்றாட கிருபை செய்யும். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோടെ சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். Thank you.